தச்சரும் வீடும். ஒரு காலத்தில் திறமையான ஒரு தச்சர் இருந்தார். அவர் பல ஆண்டுகள் வெற்றி பெற்ற ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். அவர் மிகுந்த அர்ப்பணிப்பும் உழைப்பும் கொண்டவர், மேலும் மிக அழகான வீடுகளை கட்டுவதில் பெயர் பெற்றவர். ஒருநாள் தனது வேளையில் சோர்ந்து ஓய்வு பெற விரும்பிய தச்சர் தன் முதலாளியிடம், நான் ஓய்வு பெற்றுவிட்டு என் குடும்பத்துடன் இனி வாழ்க்கையை அமைதியாக கழிக்க விரும்புகிறேன்டோட் என்று கூறினார். முதலாளி இதைக் கேட்டு வருந்தினாலும் செல்லும் முன் கடைசியாக ஒரு வீடு கட்டித் தரும்படி கேட்டார். மனமில்லை என்றாலும் தச்சர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அவசரமாகவும் ஆர்வமில்லாமலும் வீடு கட்டினார். மலிவான பொருட்களை பயன்படுத்தியும் வழக்கமான உழைப்பும் அக்கறையும் காட்டாமல் வீடு கட்டினார். வீடு கட்டி முடித்தவுடன் முதலாளி வீட்டு திறவுகோலை தச்சரிடம் கொடுத்து, இந்த வீடு உங்களுக்கான பரிசு என்று கூறினார். முதலாளி சென்ற பின் அதிர்ச்சி மற்றும் வருத்தத்தில் தச்சர், இது எனக்காகத்தானா என்று எண்ணி மிகவும் வருத்தத்துடன் வீட்டை பார்த்தார். இது தெரிந்திருந்தால் அவர் மிகுந்த கவனத்துடன் வீடு கட்டியிருப்பார். கதையின் நீதிக்குறிப்பு: உங்கள் வேலை உங்களின் பிரதிபலிப்பாகும். உங்களது சிறப்பை எப்போதும் செய்யுங்கள். நீங்கள் உருவாக்கும் எதிர்காலம் உங்களுக்கே சொந்தம்.